வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. சங்கீதங்கள் வாசிச்சுட்டு இருக்கும்போது, அதுல ஒரு வசனம் வந்து அப்படியே ரொம்ப மனச ஒரு உறுத்துறா மாரி இருந்தது. சங்கீதம் 27 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த வசனம் வாசிக்கும்போது, காலையில எழுந்திரிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம். அதோட நம்ம வேலைங்கள செய்றோம். அதுக்கு அடுத்தது வந்து நைட்லயும் அதே மாரி தான் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு சில நேரங்கள்ல கடமைக்கு கூட பண்ணிட்டு நம்ம வந்து படுத்துடுறோம். ஆனா, தாவீதினுடைய சங்கீதங்கள் எல்லாத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது, இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி வந்து இவரால வந்து இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண முடிஞ்சுது? நெறைய பேர் வந்து எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல, அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சங்கீதங்கள நீங்க வாசி. சங்கீதத்த வாசிக்க வாசிக்க உனக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணும்? அவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணும்? அப்படின்றத நீ கத்துக்குவ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் 1 நாள், 2 நாள் இல்ல. மரணம் வரைக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்னு சொல்லிட்டு, இவரு இவ்ளோ ஒரு ஆண்டவர் மீது ஒரு பற்றுதலையும், அ ஒரு அன்பையும் வெளிக்காட்டும்போது, எந்த அளவு அவர் வந்து ஆண்டவர வந்து தன்னுடைய வாழ்க்கையில ருசிச்சு, அ ஒரு ரசிச்சிருந்தாருன்னா, இந்த வார்த்தை அவரோட வாயிலிருந்து வந்திருக்கும். அவரோட கூட உறவாடி, இந்த மாரி இருந்ததுனால, அப்படின்றத நான் நெனச்சு நெனச்சு நானு அ பார்த்தேன். நெறைய சங்கீதங்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் எப்படியெல்லாம் அதாவது தாவீது எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும், சங்கீதங்கள்ல சொல்லிக் குடுக்குறாரு. சங்கீதம் 51 அவரு பத்சேபாளோட பாவம் செய்த பிற்பாடு, பாவ அறிக்கை செய்றாரு. பாவ அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல தன்ன ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு அவரு. "ஏசப்பா நான் இந்த பாவம் பண்ணிட்டேன்." அவருக்கு தப்புன்னு உணர்த்தப்பட்ட பிற்பாடு, அவரு அத வந்து ஒத்துக்கிறாரு. 2வது என்ன பண்றாரு, ஒத்துக்கிட்டு தன்னோட பாவத்துக்காக ஆண்டவரிடத்துல நொறுங்குண்டு, தன்னை தாழ்த்தி, அழுது, புலம்பி, அந்த தப்புக்காக ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த பாவத்துக்காக நம்ம வந்து மனம் வருந்தணும். ஐயோ! இத செய்துட்டனே! ஆண்டவர நம்ம நோகடிச்சுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தணும். அவரு என்ன எதிர்பார்க்கிறாரு? நொறுங்குண்ட, நறுங்குண்ட இருதயத்த தான் அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. நம்ம தவறுவது மனித இயல்பு. செய்துட்டோம்னா கூட, "ஏசப்பா திரும்ப இந்த தப்ப நான் செய்யாதபடிக்கு, எனக்கு நீங்க என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி." அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க கிட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம பலன் கேட்கும்போது, கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அடுத்த தடவ பாவம் செய்ய தூண்டும்போது, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது கூட, செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மனசாட்சி, உள் மனசாட்சி நம்மளுக்கு பேசுறத, அவரோட சத்தம் நம்மளுக்கு பேசுறத நம்மளுக்கு கேட்கும்படியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. அதுக்கு அடுத்ததா அ சங்கீதம் 23வது சங்கீதத்துல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இத சொல்லும்போது, இந்த மேய்ப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர எடுத்தாலே, நம்ம அந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். ஆனா, அந்த மேய்ப்பனாய் இருக்கிறதுன்றது ரொம்ப லேசான காரியமே கிடையாது. மேய்ப்பனாய் இருக்கிறவனுக்கு ந நெறைய கேரக்டர்ஸ் குடுத்துருக்காங்க. அவருக்கு சில பல குணாதிசயங்கள் இருந்தா மட்டும் தான் அந்த மேய்ப்பனா அவங்களால வந்து இருக்க முடியும். முதலாவதா பார்க்கும்போது ஆரோனை போல அவங்க வந்து தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமா இருந்தா தான், தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனா இருந்தா தான், அவருக்கு பின்னாடி நெறைய ஒரு ஜனக்கூட்டத்தையே வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதியும், ஒரு தன்மையும் அவங்களுக்கு இருக்கும். அப்படின்றது. ஸோ இந்த ஆரோன போல இவரு வந்து எப்படி தாவீது ராஜா வந்து எப்படி வந்து ஆடு மேய்ப்பனா, ஆடு மேய்க்கிற சிறுவனா அந்த காடுகள்ல சுற்றி திரிஞ்சாரோ, இருந்த நாட்கள்ல என்னென்னலாம் இருந்தாரோ, இது எல்லாம் அப்படியே ஒப்பிட்டு, ஆண்டவர் என்னை இப்படி பார்த்துக்கிறாரு, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த மாரிலாம் சொல்றாங்க. ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு அவசர அவசரமா நம்ம சாப்பிடுறோம்னா, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இந்த ஆடுகள, ஆடு, மாடு எல்லாத்தையும் ஓட்டி கொண்டு போயி, ஒரு காமா இருக்கிற இடத்துல, ஒரு அமைதியா அ அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் ஒரு சலசலப்பு இல்லாம இருக்கிற இடத்துல, அதுங்கள கொண்டு போய் மேய்ச்சு, அதுங்கள புல்லு சாப்பிட வச்சு, அதுங்கள தண்ணி குடிக்க வச்சு, அமைதியா ரெஸ்ட் எடுக்கிற மாரி, இந்த மாரி ஒரு இடங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த மேய்ப்பன் வந்து ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுத்து செய்றாரு. 2வது மேய்ப்பனா இருக்கிற ஒரு கேரக்டருக்கு ரொம்ப அன்பா இருக்கணும்.
அதுங்களுக்கு வந்து தெரியாது. அது எது ஒண்ணு பண்ணாலும் அதுங்க கிட்ட கொஞ்சம் பொறுமையாவும், ஒரு அன்பாவும், பொறுப்போடையும் நடந்து கொள்ளணும். ஏன்னா, ஆடு மாடெல்லாம் தூங்கிட்டு இருந்ததுன்னா, அந்த நேரத்துல வந்து சிங்கமோ, ஓநாயோ எது வந்து இதுங்கள வந்து அம் சாப்பிடுறதுக்கோ ஏதோ வந்தா கூட, இவங்க வந்து ஒரு விழிப்பா இருந்து, அதுங்க கிட்ட போராடி அப்படித்தானே அவரு தாவீது ராஜாவும் செய்தாரு. சிறுவனா இருக்கும்போது, ஆடு மேய்ப்பனா இருக்கும்போது, மேய்ப்பனா இருக்கும்போது செய்த காரியங்கள தானே. கரடியையும், சிங்கத்தையும் எல்லாத்தையும் வந்து எதிர்த்து போராடி அந்த மாரி பண்ணாரு. இவரு அந்த அந்த மேய்ப்பனா இருந்த நாட்கள்ல, எந்த அளவுக்கு ஆண்டவர் கூட பாடி, அவர துதித்து, ஸ்தோத்திரித்து எல்லாம் பண்ணி இருந்தாரோ, ஸோ அதையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஜெபமா சொல்லி நம்மளுக்கு இதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்புறமா சங்கீதம் 25ல பார்க்கும்போது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, "இயேசுவே, கர்த்தரே நீதான் எனக்கு கெதி. எல்லாம் இயேசுவே" அப்படின்னு ஒரு சரணாகதியா போயிர்றாரு. உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். உமக்கு காத்திருக்கிறேன். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். எல்லாத்துக்குமே ஏசப்பா நீங்க தான் எனக்கு கதி. உங்கள விட்டா எனக்கு வேற வழியே இல்ல. நீங்க மாத்திரமே எனக்கு நான் உலகத்துல யாரையுமே நான் நம்பலன்னு சொல்லிட்டு, அவரோட பாத தண்டையில சாஷ்டாங்கமா விழுந்து, தன்ன தாழ்த்தி தாவீது ராஜா ஒப்பு கொடுக்கிறாரு. ஒப்பு கொடுக்கும்போது, அவர வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அவர வெறுக்காம, அவர் கேட்ட வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக, அவர் கூட இருந்து அவருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாரு. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் மனுஷங்கள அவர் வந்து நாடவே இல்ல. மனுஷங்கள நாடவே இல்ல. கர்த்தர மாத்திரமே தெய்வமா கொண்டிருந்து, அவர மாத்திரமே அவர் வந்து தனக்கு ஒரு ஹோப்பாவும், ஒரு நம்பிக்கையாகவும், ஒரு கேடகமாகவும், ஒரு அரணாகவும், அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி என்னென்னவா ஆண்டவர அவர் வந்து ஒரு பாவிச்சிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. போர்க்காலங்கள்ல சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு கோட்டையா இருக்கிற, அதுல ஒரு ஆயுதம் யூஸ் பண்றாரு. அதுல ஒரு கேடகமா இருக்கிற, எல்லாமா ஆண்டவர் என்னை இருந்து, என்ன காப்பாத்தி, என்ன வழிநடத்தி, எனக்கு எல்லாம் ஜெயமா குடுத்துட்டு இருக்கிறாரே! அப்படின்ற அவரோட அன்ப நெனச்சு, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அவர துதிச்சு, பாடி, ஸ்தோத்திரம் பண்ணி, அவர்கிட்ட ஏசப்பாக்கு என்ன பண்றாரு? ஒரு பாட்டுகளால, ஒரு சங்கீதமா இந்த மாரி எல்லாம் அவர் வந்து ஆண்டவருக்கு பிரியப்படுத்தி செய்றாரு. அதுக்கு அடுத்தது சங்கீதம் 25ல இன்னொரு சொல்றாரு. "எனக்கு இரங்கும். என்னை வழிநடத்தும் ஆண்டவரே! நான் என்ன செய்யணும்? எனக்கு கத்துத்தாங்க சாமி." ஒப்பு கொடுக்குறாரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எதையாவது ஒண்ணு தப்பா கிப்பா பேசிற போறோம். எனக்கு போதியுங்க. உம்முடைய வார்த்தைகள் அப்ப ஆண்டவரோட கூட நம்ம ஐக்கியமா இருக்கும்போது, அவரு நம்மளுக்கு போதிக்கும்போது, அவரை அறிகிற அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தியம் தெரிஞ்ச உடனே அப்ப எப்படி நம்ம வாழணும்? எப்படி அத மத்தவங்களுக்கு சொல்லணும்? எப்படி ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்ன்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்றாங்க. சங்கீதம் 27ல உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடு. முதல் 6 வசனம் ரொம்ப ஒரு கஷ்ட காலமா வந்திருக்கும். டஃப் டைமா. எதிரிகள் வர்றதும், போராட்டம் பண்றதும் அப்படி இப்படியுமா இருக்கும். அதுக்கு அடுத்தது 7ல இருந்து ஒரு 10 வசனம் பாருங்க. இவரோட ஜெபம்ன்னு இருக்கும். கஷ்டத்த ஆண்டவர்ட்ட சொல்றாரு. அந்த கஷ்டங்கள் எல்லாம் சொல்றாரு. அதுக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண பிற்பாடு 11ல இருந்து 14 வரைக்கும் ஒரு விசுவாசத்துக்குள்ள இருக்காரு. நான் ஜெபம் பண்ணிட்டேன். திருப்ப அந்த வந்து கஷ்டத்த நான் எடுத்துக்கிட்டு என் மனசுல வச்சுட்டு நான் போமாட்டேன். ஆண்டவர்ட்ட சொல்லிட்டேன். அவரு என்ன பார்த்துக் கொள்வார். அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட தாவீது தைரியமா இருக்கிறார். அந்த மாரி நேரங்கள்ல தான் உம்முடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். கர்த்தரையே நாடுவேன். அப்படின்றத ஒரு இதுவா ஒரு ஒரு ஆம் தைரியமா நம்மளுக்கு ஒரு தைரியப்படுத்துகிற ஒரு வசனமா சொல்றாங்க. சங்கீதம் 5:3ல கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நெறைய நாள்ல நம்ம காலையில எந்திச்சு ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம். குறிப்பா இந்த பனிக்காலங்கள்ல நம்மளால ஒண்ணுமே முடியல. அப்படியே நம்ம எந்திச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். உட்கார்ந்து உறங்குறோம். அப்படியே படுத்துடுறோம். அப்புறம் சாரி ஏசப்பா என்ன மன்னிச்சிடுங்க சாமி அப்படி இப்படின்றோம். இந்த மாரிலாம் நம்ம பண்ணிடுறோம். ஆனா தாவீது பாருங்களேன், ஆலயத்துல இருந்து ஆராய்ச்சி செய்து, அவர் வந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இந்த வார்த்தைலாம் வரணும்னா, அத நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தினால் ஒழிய, இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு வரவே வராது. அந்த மாரி சொல்றாரு தாவீது. சங்கீதம் 143ல ஆண்டவர்கிட்ட முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறாரு. தன்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், இதயம் எல்லாத்தையுமே ஆண்டவர்ட்ட சொல்றாரு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாரு. என் ஆவி,
என்னில் தியங்குகிறது. எப்பா எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. என் இதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. எனக்கு இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் மனுஷங்க கிட்ட சொன்னா நாளைக்கு என்ன கேலி பண்ணுவாங்க. என்ன சிரிப்பாங்க. அவங்க கிட்ட சொன்னாலும் அதுக்கு பலனும் இருக்காது. எதுவுமே எனக்கு இருக்காது. ஆனா உங்ககிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரு திருப்தி. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆண்டவரே நான் பேச, நீங்க பேச, மாறி மாறி நீங்க எனக்கு கற்று தர, இப்படியா கேட்கும்போது, அது ஆண்டவரோட வார்த்தைகள கேட்க கேட்க நம்ம பலப்பட்டு ஒரு உற்சாகம் வரும். நம்மளுக்கு சில நெறைய பிரச்சனைன்னு இருக்கிற நேரங்கள்ல, சும்மா ஒரு அப்படியே அமைதியா உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். அப்படியே நம்ம மனசு லகுவா மாறுறத நம்மளாலேயே உணர முடியும். நெறைய நேரங்கள்ல அப்படியே மண்ட சூடு ஏறும். சில பிரச்சனை, சில காரியங்கள நினைக்கும்போது, என்ன இப்படி நடந்துட்டு இருக்குது நம்ம வாழ்க்கையில? ஏசப்பா நான் இது பண்றேனே சாமி. எனக்கு இதுலருந்து விடுதலை இல்லையா? எனக்கு இந்த பிரச்சனையிலருந்து தீர்வே இல்லையா? அப்படின்னு கேட்கும்போது, அமைதியா உட்கார்ந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படபடன்னும் பேசிடவும் கூடாது. அப்ப பாவமா என்ன பண்ணட்டும் அப்படின்னு நம்ம நெனைக்கிற நேரங்கள்ல, ஸ்தோத்திரம் மட்டும் சொன்னாலே அப்படியே மனசு ஒரு குளிர்ந்து போறா மாரி, ஆண்டவர் அப்படியே நம்மள தேற்றுகிறத நம்மளால அழகா உணர முடியும். அந்த மாரி. இது போல தான் தாவீது என்ன பண்ணியிருக்கார் தன்னுடைய ஜெபங்கள்ல, "என் ஆவி என்னில் தியங்குகிறது. என் இதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்குது." இதெல்லாம் சொல்றார். சொல்லி, "எப்பா எனக்கு இப்படிலாம் பிரச்சனை இருக்கு. நீங்க பாருங்க." அப்படின்னா. 143 8வது வசனத்துல, "நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். என்ன செய்யட்டும்? நான் என்ன பண்ணட்டும்?" ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்கிறாரு. "உம்முடைய ஆலோசனையின்படி என்ன நீங்க வழிநடத்துங்க சாமி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். தப்பான காரியத்த செய்து, ஏதாவது தவறான ஒரு வழியில போயிடக்கூடாது." அப்படின்றதுக்காக தன்னோட வாழ்க்கைய ஆண்டவர்ட்ட ஒப்படைச்சு, "உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த மாரி நெறைய அவரோட வசனங்கள வாசிக்கும்போது, எப்படி ஒரு மனுஷனால இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி, ஆண்டவரோட கூட இவ்ளோ ஒரு ஐக்கியமா இருக்க முடிஞ்சுது அப்படின்னா, ஆவியில இவரு உணர்ந்ததால மாத்திரம், இவர் இந்த மாரியெல்லாம் பேசும் ஆண்டவரோடு ஐக்கியமா, அந்யோன்யமா இருந்ததால தான் இவரால இந்த மாரிலாம் பேச முடிஞ்சுது. இதுகள வாசிக்கும்போதே இப்படி இருந்தா, நம்மளும் இந்த மாரி தாவீதை போல நம்ம மாறி, ஆண்டவரோட ஒரு ஐக்கியமாக மாட்டோமா? ஒன்றித்திருக்க மாட்டோமா? ஜெபம், வேத வாசிப்பு, ஆலயத்துக்கு போகுறது, வர்றது, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள செய்யறது, இருக்க மாட்டோமா? சில நேரங்கள் நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய உடல் சோர்வு இதெல்லாம் நம்மள தடுத்தாலும், ஆனா நம்மளுக்கு இது மாரி இருக்கு. ஆண்டவர்ட்ட நம்ம பலன் கேட்கணும். எனக்கு போதி தரலுங்க. காலையிலேயே என்னை எழுப்பி விடுங்க ஐயா. நான் மறந்துட்டாலும் நீங்க எனக்கு தட்டி என்னை எழுப்பி விடுங்க. நான் ஜெபம் பண்றதுக்கும், நான் வேத வாசிக்கிறதுக்கும், உம்ம கண்டடையத்தக்க சமயத்துல நான் தேடுறதுக்கும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, கண்டிப்பா கர்த்தர் நம்மளுக்கு கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த காரியங்கள்ல தாவீது மன்னிப்பு கேட்கிறாரு. உம்முடைய நாமத்து நிமித்தம், அதாவது நம்மளுடைய அக்கிரமங்கள எல்லாத்தையும் உம்முடைய நாமத்து நிமித்தம் மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 2வது வாழ்நாள் முழுவதும் உம்மோடு கூட இருக்கணும்ன்ற ஒரு பிரேயர் பாயிண்ட் சொல்றாரு. வாழ்நாள் முழுவதும் உம்மோடு கூட இருக்கணும். கிருபையும், இரக்கமும், காருண்யமும் அனாதி காலம் முதல் இருக்கிறதே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக இதெல்லாம் என் கூட இருந்து வழி வழியா என்ன வழிநடத்திட்டு வருதே சாமி. நீர் என்ன தெரிந்தெடுத்த பாத்திரமா இருக்கிறதால தானே இந்த மாரிலாம் இருக்குது. அப்படின்றத உணர்ந்து பேசுறாங்க. எவ்வளோ பேருக்கு இப்போ நம்ம இருக்கிறோம். ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவர் நம்மள தேர்ந்தெடுத்திருக்கிறார்ன்றத நம்ம உணர்றோம். ஆணித்தரமா அத நம்ம உணர்றோம் நம்ம வாழ்க்கையில. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்துல இருக்க புறஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க. மத்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர அறியாதவங்க இருக்கிறாங்க. இன்னும் உள்ளார்ந்த சத்தியத்த தெரியாதவங்களும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா பேரளவுக்கு இருந்துட்டு போறாங்க. இப்படி இருந்தாலும் ஆண்டவரோட கிருபையும் எல்லா கஷ்டமும் வருது. நமக்கும் தான் கஷ்டம் வருது. நமக்கும் தான் பிரச்சனை இருக்குது. நம்மளுக்கு தான் எல்லாமே இருக்குது. துன்பங்கள் வருது. எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தும், ஆனா நம்மளால எப்படி அதிலிருந்து மீண்டு வெளியில வர முடியுது? அதுதான் அங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. எவ்வளோ கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு. எதனாலன்னா, ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற இரக்கமும், ஒரு ஒரு நாளும் நமக்கு அதிகாலையில நமக்கு காட்டுற அந்த கிருபையும், அவருடைய காருண்யமும், அநாதி சிநேகமும், ஆதிகாலம் முதல் நம்ம மேல வச்சிருக்கிற இந்த இரக்கங்கள், இது எல்லாம் தான் நம்ம மேல தாயின் கருவில உருவாகும் முன்னே
ஆண்டவரோட சித்தத்தின் பிரகாரம் நம்மள வந்து இது பண்றதுனால தான், தேர்ந்தெடுத்ததுனால தான், இதையெல்லாம் நம்ம தாங்கிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பலப்படுத்துறாரு. நமக்கு பயமுள்ள ஆவிய இல்லாம, அன்பும், தயவும், தெளிந்த புத்தியுள்ள ஆவிய குடுக்குறாரு. சத்தியத்த கேட்க, 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 கேட்க நம்மள புடப்படுத்துறாரு ஆண்டவர். அந்த மாரி இருக்கும்போது, நம்ம என்ன பண்றோம், சரி இந்த மீட்டிங் கேட்டா மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. டக்குனு அந்த டைம்க்கு நம்ம வந்து வச்சுர்றோம். இன்னொரு நேரம் சப்போஸ் நான் ஏதாவது மெசேஜ் மிஸ் பண்ணிட்டோம்னா, இங்க நம்ம கேட்டுறலாம். இங்க இது பண்ணலாம். கேட்க, கேட்க நம்மளுக்கு என்ன ஆகுது? மனசுக்கு ஒரு தைரியம் வருது. நம்ம மத்தவங்க முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நீங்க சாதாரணமா இருக்கும்போது இருந்ததுக்கும், இப்ப நெறைய சத்தியங்கள் கேட்டு ஆண்டவருக்குள்ள நீங்க நெருங்கி, நெருங்கி வரும்போதும், உங்களோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்த காண முடியும். முந்திலாம் எடுத்தோனே பட்டு பட்டுன்னு கோவம் வரும். ஆனா, என்னோட இதுல லைஃப்ல சொல்றேன். பட்டு பட்டுன்னு கோவம் வரும். இப்போ அப்படியே பேசினா கூட அப்படியே கம்முன்னு பார்த்துட்டு நிப்பேன். ஆனா சில நேரங்கள்ல உண்மையிலுமே கோவம் வந்துருது. இல்லன்னு சொல்லல. நம்ம மனித இயல்பு தான். வந்துருது. அது மாரி அப்போ நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஒரு பொறுமைய கற்றுக் கொடுப்பார். அன்பு, ஒரு தெளிந்த புத்தி இது எல்லாத்துக்குள்ளாக நம்மள வழிநடத்திட்டு போவாரு. அப்புறம் தாவீது ஜெபம் பண்றாரு. சத்துருக்களிடமிருந்து காப்பாற்ற சொல்லி வேண்டுகிறார். சத்துருக்கள்ட்ட இருந்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடையும், துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட ஆவிகள் கூடயும் போராடும்படியாகவும், நம்மளுடைய சத்துருக்களுக்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்துறதுக்காகவும் ஆண்டவர்கிட்ட வந்து தாவீது ராஜா வேண்டிக்கிறாரு. 2வது இயேசுவே என்னை வழிநடத்துங்க. உம்முடைய பாதைகளை எனக்கு போதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. நாம என்ன கற்றுக்கொள்றோம் அப்டின்னா, ஆண்டவர தேடுறதுல தாவீது ராஜா எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு திருப்தி அடைஞ்ச ஒரு நிலைமை இல்லவே இல்ல. திருப்தி அடையவே இல்ல. இன்னொன்னு மனுஷனையும் நாடல. திருப்தி அடையல. வாழ்நாள் முழுவதும் உம்முடைய ஆலயத்திலேயே விழுந்து கிடக்குறேன் ஐயா. உன் பாதமே சரணாகதி நான் இருக்கிறேன். அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப காலையில பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றோம், நைட்டு பண்றோம். சரி ஓகே. இந்நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் ஏதோ நம்ம குடுத்துட்டோம். மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டோம். அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் சில நேரங்கள்ல வந்துருது. அப்படி வரக்கூடாது. ஆண்டவர வந்து தேடுறதுல நம்மளுக்கு திருப்ப, 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 திருப்ப வேலையில ஈடுபடும்போது எப்படி நம்மளோட சாட்சியின் வாழ்க்கை தான் நம்மள வந்து பிரதிபலிக்கணும். ஆண்டவர பிரதிபலிக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கணும். 2வது எந்த ஒரு தப்பு பண்ணாலும், "ஏசப்பா சாரி சாமி, ஆண்டவரே நானு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராத்திரி ஒரு படுக்கையில உட்கார்ந்து, "ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் சாமி, என்ன மன்னிச்சுடுங்க. திரும்ப இந்த தப்ப செய்ய என்னோட கால்கள் தீவிரித்து போகாதபடி என்ன பாதுகாத்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு கத்துக் குடுக்குறாரு. தன்னை தாழ்த்துகிறார் தாவீது. "நான் ராஜா வந்திருக்கிறேன் சாமி" அப்படின்னு சொல்லல. "ஆண்டவரே நான் ஒரு புழு, புழுக்கள் கூட இல்ல. ஒரு புழுன்னு தான் தன்னை தாழ்த்துகிறார்." அப்போ ஆண்டவர் பாதத்துல நம்ம தாழ்த்தும்போது, ஆண்டவர் நம் மீது இரக்கமுள்ள தேவனாக உம்ம மாத்திரம் நான் நம்பியிருக்கிறேன். எனக்கு வேற கதி இல்லன்னு சொல்லும்போது, இன்னும் அதிக அதிகமா அவருடைய இரக்கங்களாலயும், அவருடைய கிருபையாலயும் நம்மள வந்து அப்படியே சூழ்ந்து பாதுகாக்கிறாரு. கர்த்தரே எனக்கு எல்லாம். எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான். கேடகம், கோட்டை, துருகம், பெலன் எல்லாமே. நீரே என் வெளிச்சம். அது இது கால்களுக்கு தீபம், பாதைக்கு எல்லாமே நம்ம சொல்ல, 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 சொல்ல அவர் ஆண்டவர வந்து பார்க்குற இடத்துலலாம் அவர வந்து ஆண்டவர உணர்றார். உணர்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும்போது, அப்ப எப்படி இருக்கும்? அவர் கூட ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஐக்கியமா இருக்கும்போது, அவரோட பிள்ளைங்களா நம்ம வந்து மாறுவோம். அந்த பிரசன்னத்த நம்ம உணருவோம். அப்ப வாழ்க்கையில அது பிரதிபலிக்கும். பார்க்குற எல்லாருமே நம்மகிட்ட ஒரு வித்தியாசத்த காணுவாங்க. அடுத்து என்ன பண்ணணுன்றத கேட்டு, அ அடுத்தடுத்து நான் என்ன பண்ணணும் சாமி? எனக்கு போதித்து குடுங்க. எனக்கு சொல்லுங்க ஏசப்பா. என்ன வழிநடத்துங்க ஆண்டவரே. எனக்கு இது தெரியல. அப்படின்றத என்ன காரியம் செய்யணுமோ, அத வந்து ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு. அம் இந்த பிரேயர் மீட்டிங் இந்த பிரேயர் மீட்டிங் எதுக்கு வந்து அட்டெண்ட் பண்றோம்? அப்படின்னு என்ன என்ன நான் கேட்டுக்கிட்டு நெறைய நேரங்கள்ல சொல்லும்போது, ஆண்டவரோட அன்பு, அவரோட வழிநடத்துதல், படுக்கும்போது ரொம்ப பலவீனமா இருக்கும். எழுந்திரிச்சா காலடி அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்படி இருக்கும். "ஏசப்பா என்ன பலப்படுத்துங்க சாமி. அம் என் மேல விழுந்து சுமையா இருக்குது. நீங்க என் கூட இருங்க சாமி." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஒரு 10 ஸ்தோத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு தனியா ஒரு புது பலன் நம்மளுக்குள்ள வந்து, ஒரு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது ஒரு சுறுசுறுப்பு உள்ள வந்து, அப்படி ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இது ஒரு நெறைய நேரங்கள்ல என்ன பண்ணுவேன், என்னடா வீட்ல எல்லாம் என்ன சொன்னாலும் இதே மாரி இப்படியே இருக்கிறாங்களே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு, இந்த மீட்டிங் எல்லாம் ஆன் பண்ணி கேட்டுக்கிட்டு, அப்படிலாம் இருக்கும்போது
அப்ப நெறைய நேரங்கள்ல பேசுறது, ஒருத்தர் பேசுறது, அன்னன்னைக்கு புது புது விஷயங்கள் பேசும்போது, அன்னன்னைக்கு ஆத்துமாவ பலப்படுத்துற மாரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங்க நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நானு. காலையிலயும் சரி, ம் நைட்லயும் சரி, எப்பனா ஒரு தடவ சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியில கிளியில எங்கனா இருக்கும்போது, அப்படின்னா தான் தவறுவேனே தவிர, மத்தபடி வந்து இது பண்ண மாட்டேன். அப்போ ஒரு நாள் ஜெஃப்ரி பிரதர் பேசும்போது சொன்னாரு, "அ என் பிள்ளைங்க சரியில்லையா? என் புருஷன் சரியில்லையா? என்ன சுத்தி இருக்கிறவங்க சரியில்லையா? இப்படி இருக்குதே, அப்படி இருக்குதேன்னா, நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஏசப்பா, இது நீங்க தந்த வாழ்க்கை. இது நீங்க தந்த கணவன் சாமி. இது நீங்க தந்த புள்ள. நீங்க தந்த பொண்ணு. இவங்கள நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க வழிநடத்துங்க. இவங்கள வந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் நான் ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு குடுத்து ஜெபம் பண்ணும்போது, நம்மள வெட்கப்படுத்தாத மாரி, எல்லாரும் முன்னாடியும் நம்ம தலை நிமிர்ந்து போகும்படியாக ஆண்டவர் நம்ம வழி நடத்துவார். ஸோ அப்படி அத கேட்கும்போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஒரு அப்படியே மனசே ரொம்ப தைரியம் குடுக்குற ஒரு வார்த்தையா இருந்தது. அன்னையிலருந்து நான் என்ன பண்ணேன், என்னோட ஜெபத்த நான் மாத்திக்கிட்டேன். புலம்புறத உட்டுட்டு, இப்ப யாரா இருந்தாலும் சரி ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் புலம்புறா மாரி ஆயிடுது. நமக்காக பிரேயர் பண்ணுவாங்க. ஓகே, நான் இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க மனுஷங்க. இப்படியே எல்லார்ட்டயும் சொல்றத உட்டுட்டு, ஒரு முழங்கால் போட்டு கைய விரிச்சு, "ஏசப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சாமி" அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுக்கு ஆண்டவர் அதுக்கு உண்டான நம்ம கண்ணீருக்கு ஏற்ற பலனையும், நம்ம போடுற ஒரு ஒரு முழங்காலுக்கும், நம்ம வேண்டிக்கிற பிரார்த்தனைகள் எல்லாவற்றுக்கும் நல்ல பலன் தர தேவனாய் இருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். எப்பவுமே சொல்லும்போது, "ஏசப்பா உம்மால தெரிந்தெடுக்கப்பட்டவள் நான். என்ன நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நான் வந்து உம்முடைய பாதத்துல என்ன ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசப்பா. என்ன வெட்கப்படுத்தாம நீங்க வழிநடத்துங்கன்னு" சொல்லிட்டு, ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு காலேஜ் சீட்டா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் சிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் மட்டும் தான் என் பிள்ளைங்களுக்காக ஒரு காலேஜ் சீட்டா ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போவேன் நான். அங்க போயி நின்னு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன ப்ரொசீஜரோ எல்லாம் சொல்லுவேன். வாய் மட்டும் உள்ள முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம், 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 எப்படிதான் காலேஜ்ல சீட்டு கிடைச்சுச்சு? எப்படிதான் பிள்ளைங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, இல்ல ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒண்ணு ஆர்ஐ ஆஃபீஸ் போனா கூட, அங்க போய் நின்னுட்டு வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுவேன். சொல்லிக்கிட்டே இருப்பேன். சொல்ல வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியத செய்துட்டு சொல்லிட்டு இருப்பேன். போகிற இடமெல்லாம் ஜெயம். ஆண்டவர் என்னை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் என்ன வெட்கப்படுத்தும்படியாக என்ன விடவே இல்லன்றத ஆணித்தரமா என்னோட வாழ்க்கையில நானு உணர்ந்தவளா உங்க முன்னாடி ஒரு சாட்சியாவும் நான் நிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். ஆமென்.